போக்குவரத்துறையே பழைய ஓய்வூதிய கட்டணம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏனைய அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும்னாங்க. இன்னி வரைக்கும் அதுக்கான ஒரு வேலையும் ஒரு நகரும் நடக்கல. அதுக்கான பல கலந்துரையாடல்கள், மீட்டிங்லாம் அவ்வளோ டேட்டிங் மீட்டிங் மாதிரி எல்லாம் நடந்தது. இது வரைக்கும் இங்க இருக்க ஆணை கழட்டி அதுக்குள்ள மாட்டவே இல்லைங்க. அப்படியே தாங்க நிற்குது. சரிங்களா? அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் 11வது பாயிண்ட் சுத்தம் இன்னும் கடப்பில் தான் இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆட்சின்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக 14வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரூர், ராமநாதபுரம், வேலூர் இங்க வந்து புது விமான நிலையம் வைக்க போறதா சொல்றாங்க. அந்த வேலூர் கிட்ட கூட இன்னும் அது பிரச்சனை தான் இருக்குது. ஆனா கரூர்லயோ ராமநாதபுரத்துலயோ அதை பத்தி ஒரு எந்த வகையான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை. 5 வருடம் கிட்டத்தட்ட ஆக போகுது சார். அந்த விமான நிலையம் வருமா வராதா அப்படின்றத வந்து மக்கள் சொல்லுங்க. அடுத்தபடியா 15வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், மக்களோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. கேஸ் சிலிண்டர் விலை அதுல வந்து 100 ரூபாய் வந்து மாநில அரசு மானியம் தரும் சொல்லிட்டு முதல்வர் அவர்கள், இப்போ இருக்க முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்ன வார்த்தை, கண்டிப்பாக 100 ரூபாய் மானியம் தரப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, இன்னைக்கு கிட்டத்தட்ட கேஸோட விலை 900 லட்சம் ரூபாய் நிற்குது ஐயா. ஸோ இப்படி இருக்கும் தருவாயில் அந்த 100 ரூபாய் மானியம் கிட்டத்தட்ட 4 ஆண்டு ஆச்சுங்க. அது நீங்க பதவிக்கு வந்து மே மாதம் 2021 பதவிக்கு வந்தீங்க. இப்போ டிசம்பர் மாதம் 2025 இருக்குங்க சார். இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்க மொத்தமா அந்த 100 ரூபாய் கணக்கு போட்டு கொடுப்பீங்களா, இல்லை எப்படி கொடுக்க போறீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா மானியம் விட்டு எப்படிதான் அனௌன்ஸ் பண்ணா கொடுத்துதான் ஆகணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் தருவாயில் அது எப்படி தர போறீங்க? ஏன்னா 1000 ரூபாய் விஷயம் சொல்லி இப்பதான் வந்து எல்லா பெண்களுக்கும் கிடைக்குது. முதல்ல தகுதியான பெண்களுக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் எல்லா பெண்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சு. உள்ளபடியே மனதார வரவேற்கிறேன். அடுத்தபடியா இந்த விஷயத்துக்கும் அந்த 100 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விஷயத்தை நீங்க கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதை கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணா நல்லா இருக்கும். 19வது முக்கியமான பாயிண்ட் வந்து அரசு மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கையடக்க கணினி அப்படின்னா டேப்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது வந்து தரப்படும் சொல்லிட்டு முதல்வர் ஐயா அவரோட ஸ்பீச்லேயே அவர் சொல்லியிருக்காரு. சார் இன்னைக்கு 2025 டிசம்பர் மாசத்துல இருக்கும் சார். இன்னி வரைக்கும் அந்த மாதிரி கையடக்க கணினி கொடுத்த மாதிரி எந்த ரெக்கார்டும் இல்லை சார். அப்படி ஏதாச்சும் தெரியாத இடத்துல கொடுத்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்க, அந்த பாயிண்ட் நான் எடுத்துருவேன். ஏனென்றால் நான் விவரம் தெரிஞ்ச வரைக்கும் பல்வேறு இடத்துல எல்லாத்தையும் விசாரிச்சு தான் இருக்கேன். அரசாங்கம் சார்பாக என்னென்ன கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன கொடுக்கல அப்படின்ற விஷயத்த ரொம்ப கீழே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார். இந்த மாதிரி ஒரு 2021 ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்க கொடுக்கலன்னு போது உள்ளபடியே ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் 23வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், 30 வயது உட்பட்டவர்களுக்கு கல்வி கடன் ரத்து. ஸோ இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாரும் வந்து தாராளமாக தைரியமாக வந்து கல்வி கடன் வாங்கலாம். வாங்கி உங்களோட கடன் கண்டிப்பாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அந்த நேரத்தில் உதயா சொன்னார் பாருங்க, நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து நகை கொண்டு போய் அடைவு வைங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் வந்து நகை கடன் மொத்தமாக ரத்து பண்ணிடுவோம், இந்த வாயில வடை சொல்றது எப்படின்னு சொல்லி நம்ம உதயா கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சகோதரர் நல்ல நண்பர், அதில் மாற்றுக்கிறது நல்ல மனிதர், நண்பர் கிடையாது நல்ல மனிதர். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து வாயில வடை சொல்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து அந்த நகைக்கடன் ரத்து பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண்கள் முக்கியமா எவ்வளோ அதனால வந்து அந்த ஜெயா டிவி, இந்த நியூஸ் அந்த மாதிரி சேனல் தான் பார்த்தேன். எவ்வளோ பேர் அதை தமிழ்ல லோக்கல் தமிழ்ல சொன்ன கழிவுகளி ஊற்றினாங்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு செய்ய முடியலன்னா மக்கள் முன்னாடி எப்படிதான் நீங்க போய் ஃபேஸ் பண்றீங்கன்னு தெரியல. அந்த மக்களுக்கு உண்மையா சூடு சொன்னா இருக்கான்னு தெரியல. என்னடா இப்படி சொன்னாரே திருப்பி வந்து நிற்கிறாரு, நமக்கான நகைக்கடன் கேட்சுன்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. காதில் வாங்காத மாதிரி எல்லா அமைச்சர்களும் போறது பார்க்க முடியும். ஐயா, நீங்க சொசைட்டி சம்பந்தப்பட்ட ஏரியாவில் இருக்க ஆட்கள் மட்டும் நீங்க அந்த நகைக்கடன் ரத்து பண்ணதை நாங்கள் பார்க்க முடிஞ்சது. ஆனால் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்க கொடுத்த வாக்குறுதி, அந்த நகைக்கடன் முழுவதும் ரத்து பண்ணணும்னு சொல்றது 19 சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க தாங்க எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதிட்டு கடைசியில் கீழே ஒரு சின்ன ஸ்டார்ஸ் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போடுவான். அவன் வந்து அந்த திருட்டு முள்ள மாதிரி முடிச்சு வேலை செய்யறவன் அந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நீங்க எந்த வகையான ஆட்ஸா எடுத்து பாருங்க, சின்னதாக ஸ்டார் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை கண்டிஷன்ஸ் அப்படின்னு போடுவாங்க. ஸோ நான் உங்களை வந்து ரொம்ப பெரிய உயர்வாக நினச்சிட்டு இருக்கேன் உதயா அவர்களே. இந்த மாதிரி ஒரு பொது மேடையில நீட் ரத்தை பத்தி நான் பேச வரும்ல, ஏன்னா உலகமே சந்திச்சிருச்சு அந்த விஷயத்துல, அதை பத்தி நான் பேச வரும்ல. அது உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லி முதலால நான் அன்னைக்கே பேட்டி கொடுத்தவன். உங்களுக்கு நல்லா தெரியும், பர்டிகுலர் உங்க சம்பந்தப்பட்ட சேனல்லே உட்காந்து பேட்டி கொடுத்தவன். நீட் ரத்து உதயா இல்ல, எந்த ரகசியம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டால அதெல்லாம் ரத்து செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொன்னேன். இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ரத்து செஞ்சிருக்கிற வாய்ப்புகள் வழிவகைகள் பண்ணியிருப்பாங்க. உங்க கவர்மெண்ட்ல படிச்சவங்க அவ்வளோ அதிபுத்தாலி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அது எப்படி கொண்டு போன்றது தெரியல கூட அட்லீஸ்ட் நம்மள மாதிரி ஆட்கிட்ட கேட்டீங்க, வில் கிவ் a better idea. அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா we are from a reputed firm. ஸோ அப்படின்ற ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்றாங்க சார் உங்க கிட்ட இருக்க படித்த அதிமேதாவிகள். சரிங்களா? நீட் ரத்தாக போனதுக்கு முக்கிய காரணம் உங்க கூட இருக்கவங்க மட்டும்தான். உங்க அந்த ரகசியத்தை செயல்படுத்த முடியாம போனதுக்கு காரணம் யாருன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொது வேளையில் மக்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள் என்றால் தயவு செய்து
தயவு செய்து பூர்த்தி செய்ய வைப்பாங்க. 26வது பாயிண்ட், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைப்பதற்கும் பெண்களுக்கு குற்றங்களை தடுப்பதற்கு சைபர் காவல் நிலையம் கொண்டு வரப்படும். இந்த சைபர் காவல் நிலையத்தோட முகவரி எனக்கு வேணுங்க. ஏனென்றால் மகளிர் காவல் நிலையம் பார்த்துருக்கேன், பல்வேறு காவல் நிலையங்கள் பல்வேறு தொகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இங்கே இருக்க கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எல்லா காவல் நிலையங்களும் அஃப்கோர்ஸ் நான் பார்த்து இருக்கேன். நிறைய காவல் நிலையம் சென்று இருக்கேன். இன்னி வரைக்கும் ஏதாவது தேவையான விஷயங்கள் நிறைய விஷயம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது சைபர் காவல் நிலையம் சொல்றீங்க, அந்த காவல் நிலையத்தோட அட்ரஸ் கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. உள்ளபடியே 2021 பதவி கட்டில் உட்கார்ந்தது 2025 டிசம்பர் வரை பெண்களுக்கு எதிரான விஷயத்தில் திராவிட கட்சி, முக்கியமா இந்த திமுக என்ற கட்சி என்ன சிறப்பா செஞ்சிருக்கு அப்படின்னு பெண்களுக்கு எதிரான விஷயம் சொல்ல வரேன். சரிங்களா? என்ன சிறப்பான நடவடிக்கை எடுத்தீங்கன்றத உள்ளபடியே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேஸையும் பாருங்க, இப்போ ரீசெண்டாக கோவை இன்சிடென்ட் ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் நீங்க கருத்தில் கொண்டு பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடவடிக்கைகளை சைபர் காவல் நிலையம் மூலயமா மக்களுக்கு என்னென்னலாம் நீங்க பண்ணீங்கன்றத ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 27, அதாவது சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை அரசு பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் என்று ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க. ஸோ அந்த சத்துணவு சம்பந்தப்பட்ட நபர்களும் சரி, அங்கன்வாடி சம்பந்தப்பட்ட நபர்களும் சரி, இன்னைக்கு தெருவுல இறங்கி தன்னோட வாழ்வாதாரத்துக்காக போராடுறான். எதுக்கு போராடுறான்? அவன் பாட்டு கான்ட்ராக்ட் டெம்பரரி பேசிஸ்ல இருந்து போயிருப்பான் சார். நீங்க அவங்க போராட்டம் அதிமுக கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது அவங்க சில விஷயங்களை கோரிக்கை வைக்கும்போது அந்த போராட்டத்துல உள்ள போந்து நீங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க யோசிச்சு பாருங்க. அந்த வாக்குறுதியோட சேர்த்து உங்க மேனிஃபெஸ்டோல அதை கொண்டு வந்தீங்க. சகோதரி கனிமொழி ரொம்ப ஸ்மார்ட்டா திமுக தலைவர் ஸ்டாலின் தான் வந்து மாட்ட போறாருன்னு சொல்லி யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காகவே அவங்க பிளான் பண்ணி சகோதரி வந்து செஞ்சுட்டாங்களோ செஞ்சு விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. பாயிண்ட் நம்பர் 27 சார், நீங்க கொடுத்த அறிக்கையில சகோதரி கனிமொழி அவர்கள் அந்த குழு ரெடி பண்ண அறிக்கையில சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி அவங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ற வார்த்தை சொல்லியிருக்கீங்க. எப்போ கன்ஃபார்ம் பண்ண போறீங்கன்ற விஷயத்த வந்து அந்த சீக்கிரம் சொல்லுங்க. அடுத்தபடியா 28 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நேரம் செய்யப்படுவார்கள். பகுதி நேர பார்ட் டைம் லெக்சரர்ஸ், பார்ட் டைம் டீச்சர்ஸ், இது வந்து இல்லம் தேடி கல்வின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தீங்க கொரோனா நாட்டில். ரொம்ப நல்ல விஷயம். நல்லா உண்மையிலே நிறைய மாணவர்கள் பயனடைந்தாங்க. அண்ட் அதுக்கான வேலை செஞ்ச அந்த டீச்சர்ஸும் ரொம்ப ஹானஸ்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணாங்க சார். அதில் எல்லாரும் மாற்றம் கருத்து கிடையாது. அப்படி இருக்கும் தருவாயில் உங்ககிட்ட நல்லா எக்யூப்டான ஸ்டாஃப்ஸும் வச்சிருக்கீங்க. அந்த ஸ்டாஃப்க்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்களே வீடியோ பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கணும்? மக்கள் வந்து அந்த பொய்யான வாக்குறுதி மூலமா வாக்கு வாங்கி அரசு அமைச்சு செய்ய முடியலன்ற விஷயத்தை ஏன் சொல்ல மாட்டேங்க? அது ஏதாச்சும் உங்களுக்கு இடிக்குதா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ பகுதி நேர ஆசிரியர்களாகட்டும், ஏனைய ஆசிரியர் பெருமக்களோட என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது பார்த்துட்டு இருக்கோம். கடந்த ஒரு 15-20 நாட்களா அங்கன்வாடியாகட்டும், துப்புரவு பணியாளர்களாகட்டும், ஆசிரியராகட்டும், இவங்களோட போராட்டம் சென்னை மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்துருக்கு. அதுல கைதும் பண்ணி நீங்க மண்டபத்தில் இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்கு போராடணும்? ஒரு சுமூகமான ஆட்சி தமிழகத்தில் நடக்குது என்றால் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க முதல்வர் அவர்களே. அப்படி உண்மையிலே நடக்குதுன்னா இவங்க ஏன் போராட்டம் பண்றாங்க? ஏன்னா இவ்வளவு அரசு டைரக்ட் ஊழியர்கள் சொல்லாம டெம்பரரி ஸ்டாஃப் நீங்க ஒரு நேம் வச்சிருக்கீங்க. ஸோ கன்சாலிடேட் பே வாங்கக்கூடிய அந்த டெம்பரரி ஸ்டாஃப் ஒரு நல்லாட்சி நடக்கும்போது எதுக்கு போராட்டம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுறது பாமரனா ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில். அப்படி பார்க்கும்போது அந்த போராட்டம் நியாயமாகப்படுகிறது. அவர்கள் அதிமுக காலத்துக்கு போராட்டம் செய்த உடனே நீங்கள் ஆட்சி வந்தோம் இதெல்லாம் செஞ்சிருவோம்னு சொன்னீங்க. 4 வருஷம் முடிஞ்சு கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்கிறது ஆட்சி. இந்த நேரத்துல கூட நீங்க எதுவும் செய்யலன்றது அவங்க சுட்டி காட்டுறாங்க போது அட்லீஸ்ட் இருக்கிற ஃபேக்டை இது செஞ்சோம் இது செய்ய முடியல, திருப்பி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றது போல்டா வந்து வெளிப்படையா எங்களோட இயலாமை அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா கூட மக்களோட கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்கு.